இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, டேட்டா இன்டெக்ரிட்டி. டேட்டா இன்டெக்ரிட்டி அப்படின்னா டேபிளில் நம்ம என்டர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் வேலிடாக இருக்கணும், இன்வேலிடாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வேலிடாக தான் இருக்கணும், அது இன்வேலிடாக இருக்கக்கூடாது. அந்த இன்வேலிட் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான், தடுக்கிறது. டேபிள்குள்ளே இன்வேலிட் இன்ஃபர்மேஷன் வராமல் தடுக்கிறது தான் டேட்டா இன்டெக்ரிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா இன்டெக்ரிட்டி, அதோட டைப்ஸு, எப்படி ஆரக்கிள் வந்துட்டு இந்த டேட்டா இன்டெக்ரிட்டியை யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து ஹவ் ஆரக்கிள் என்ஃபோர்ஸ் டேட்டா இன்டெக்ரிட்டி, நெக்ஸ்ட் இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ், அப்புறம் கேட்டகரிஸு, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரிட்டி செக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா இன்டெக்ரிட்டி. ஆல்ரெடி சொன்னேன், ப்ரிவெண்ட் இன்வேலிட் இன்ஃபர்மேஷன் இன்டு டேபிள்ஸ். டேபிள்ஸ்குள்ளே எந்த இன்வேலிட் இன்ஃபர்மேஷன் வராமல் தடுக்கிறது தான் வந்துட்டு டேட்டா இன்டெக்ரிட்டி. ஸோ எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஒபே பண்ணுறதுனால நம்ம இந்த இன்வேலிட் இன்ஃபர்மேஷனை நம்ம டேபிள்ஸ்குள்ளே வராமல் தடுக்க முடியும். ஸோ டேட்டா ஒபே ப்ரீடிஃபைன்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் determined by the database administrator or application developer. ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம டேபிள்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாலாம் வேலிடாக வச்சுக்கலாம். இன்வேலிட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் 2 டேபிள் எடுத்திருக்கேன். டேபிள் டிபார்ட்மெண்ட்ன்ற டேபிளும் டேபிள் எம்ப்ளாயி. ஸோ நான் இந்த 2 டேபிளுக்கும் ஒரு ரூல்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஒரு சில ரூல்ஸ்லாம் நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் நம்பர். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், ஈச் வேல்யூ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் காலம். இந்த காலம் எல்லாமே மஸ்ட் பி யூனிக்காக இருக்கணும். அப்படின்னா ரிப்பீட்டடாக 20, 30 வரக்கூடாது. ஒரே ஒன்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு இந்த 20, 30 இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி ஈச் ரோ இன் டிபார்ட்மெண்ட் காலம் மஸ்ட் மேட்ச். இந்த டேபிளில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பர் வேல்யூஸும் டேபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நம்பர் வேல்யூஸும் கண்டிப்பாக மேட்ச் ஆகணுன்ற ஒரு ரூல்ஸு. எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி நேம் அது எல்லாமே ஷுட் பி நல்லா இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வேல்யூஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி நம்பர் ஒரு ரூல்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் காலத்துக்கு நல்லா இருக்கக்கூடாது, அது யூனிக்காக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எம்ப்ளாயியில் சேல்ரி காலத்துக்கு நான் ஒரு ரூல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, எல்லாரோட சேல்ரியும் வந்துட்டு மஸ்ட் பி லெஸ் தென் 10,000 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்துட்டு நான் இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் 2 டேபிள்லேயும். ஸோ இதை வந்து டேட்டா இன்டெக்ரிட்டி அப்படி சொல்லலாம். ஸோ இன் ஈச் டேபிள் ஒரு சர்டைன் காலம் ஆர் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டைப்ஸ் என்ன அப்படின்னா, நல்ல யூனிக் காலம் வேல்யூஸ், ப்ரைமரி கீ வேல்யூஸ், ரெஃபரன்ஷியல் இன்டெக்ரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ஸ். ஒரு டேபிளில் ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் ஃபுல்லாக நல்லா இருக்குது அப்படின்னா, எந்த காலத்தில் ஃபுல்லாக நல்லா இருக்கோ அதில் மட்டும் நான் வந்துட்டு இன்சர்ட் ஆப்ரேஷனில் டெலிட் ஆப்ரேஷன் இல்லை அப்டேட் பண்ணுறதெல்லாம் நான் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூலை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் ஃபுல்லாகவே நல்லா இருக்கணும், சரிங்களா? இல்லை ஒன்று நல்லா இருந்தது, ஒன்று வேல்யூஸாக இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. எந்த பர்டிகுலர் காலம் ஃபுல்லாக நல்லா இருக்குல்லோ அதில் மட்டும் நம்ம அலோவ் பண்ணுறது, அது சர்டைன் ஆப்ரேஷன் பண்ண அலோவ் பண்ணுறது தான் வந்துட்டு நல்ல. நெக்ஸ்ட் வந்து யூனிக் காலம் வேல்யூ. ஸோ பர்டிகுலர் காலம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா என்ன, 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளோதான். எந்த திருப்பி 1 என்டர் ஆகிறதுலாம் அதை அக்செப்ட் பண்ணாது. அதான் யூனிக் வேல்யூஸ் தட் அப்பியர் இன் டேட்டா செட் ஒன்லி ஒன்ஸ். அது ஒரு பர்டிகுலர் காலம் கூட வச்சுக்கலாம், இல்லை மல்டிபிள் காலம்ஸ் கூட இந்த ரூல்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அந்த எந்தெந்த ரூல்ஸில் யூனிக்காக இருக்கோ, எந்தெந்த காலம்லாம் யூனிக்காக இருக்கோ அதுக்குள்ள மட்டும் நம்ம இன்சர்ட் அப்டேஷன்லாம் நம்ம ரூல் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரூல் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அது யூனிக் காலம்
நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ரெஃபரன்ஸ் கீ அப்படின்னா ஃபாரின் கீ. ஃபாரின் கீ அப்படின்றது வந்துட்டு ப்ரொவைட்ஸ் அ லிங்க் பிட்வீன் டேட்டா இன் 2 டேபிள்ஸ். 2 டேபிளில் ஏதாச்சும் காலம் ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற காலமும் செகண்ட் டேபிளில் இருக்கிற காலம் சேமாக இருந்துச்சுன்னா அதோட ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம ஃபாரின் கீன்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் சம்டைம்ஸ் கால் ரெஃபரன்ஸ் கீன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம ரூல் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து டிபெண்ட் வேல்யூ, செகண்ட் டேபிள் வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூவை வச்சுட்டு 2 வேல்யூ மேட்ச் ஆனால் 2 காலத்தில் இருக்கிற வேல்யூஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் இன்சர்ட் இல்லை அப்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு ரூலை வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கோர்ஸ், இது ஸ்டூடெண்ட்டோட டேபிள். இது வந்துட்டு டிபெண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் டேபிள் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், இது ரெஃபரன்ஸ் வேல்யூ. இந்த 2 வேல்யூவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அப்டேஷன் இல்லை இன்சர்ட் ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ரூல் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. அதே மாதிரி ஃபாரின் கீயும் இதுதான். அந்த டேபிளில் கோர்ஸ் ஐடியும் சேமாக இருக்குது, இந்த டேபிள்லையும் கோர்ஸ் ஐடி சேமாக இருக்குது. ரிலேஷன்ஷிப் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. அதே தான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா டிபெண்ட் வேல்யூவும் ரெஃபரன்ஸ் வேல்யூவும் ஓட வேல்யூ மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த ரூல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த அப்டேஷன் இல்லை இன்சர்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கோர்ஸ் ஐடின்றது ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா நல்லா இருக்கக்கூடாது, அண்ட் மஸ்ட் பி யூனிக்காக இருக்கணும். சரிங்களா, அதுதானே ப்ரைமரி கீ. ஸோ இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டிக்கு ஒரு சில ரூல்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட். ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, கீழே ஒரு டேபிள் பார்த்தோம்ல, இந்த கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், அதில் மட்டும் நம்ம டெலீட் அப்டேட் ஆப்ரேஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். டஸ் நாட் அலோவ் எனி அப்டேட் ஆர் டெலீட். நெக்ஸ்ட் செட் டு நல். இது வந்து டிபெண்ட் டேட்டாவில். ஸோ மேலே ஃபஸ்ட் டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதை டிபெண்ட் வேல்யூ, அதில் வந்துட்டு ஏதாச்சும் அப்டேட்டு டெலீட் நடந்தது அப்படின்னா அது டிஃபால்ட்டாக நல்லா செட் பண்ணிடும். அதே மாதிரி தான் செட் டு டிஃபால்ட். அந்த டிபெண்ட் டேட்டா டிபெண்ட் வேல்யூ ஃபஸ்ட் டேபிள் இருக்கிற டிபெண்ட் டேட்டா வந்துட்டு ஏதாச்சும் அப்டேட் டெலீட் ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா செட் டு டிஃபால்ட்டு. கேஸ்கேட் அப்படின்னா ரெஃபரன்ஸ் கீழே இருக்கிற டேபிள் இருக்கு இல்லையா, கோர்ஸ் நேம், கோர்ஸ் ஐடியில், அதில் ஏதாச்சும் அப்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா அப்படியே கரஸ்பாண்டிங்காக டிபெண்ட் வேல்யூவும் அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வேல்யூ ஏதாச்சும் நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா டிபெண்ட் டேட்டாவில் இருக்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அதுதான் வென் ரெஃபரன்ஸ் டேட்டா இஸ் அப்டேட்டட், அதோட அசோசியேட் அது சம்மந்தமான டிபெண்ட் டேட்டாவும் கரஸ்பாண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அப்டேட் ஆகும். எப்போ டெலீட் பண்ணால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்துட்டு ஆரக்கிள் வந்துட்டு டேட்டா இன்டெகிரிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்தது தான் ஆரக்கிள் அலோஸ் டு யூஸ் டேட்டா இன்டெகிரிட்டி ரூல்ஸ். ஓகேவா, டேட்டா இன்டெகிரிட்டி ரூல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். பை யூஸிங் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்னாலும் தடை தான். நம்மளோட டேபிளில் என்ட்ரி பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவுமே வேலிடாக இருக்கணும். அதை எப்படி நம்ம ப்ரிவெர்ட் பண்ணலாம், அதுதான் வந்துட்டு இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயினும். ஸோ இது வந்து நம்ம ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒரு ரூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு ஆரக்கிள் சப்போர்ட்ஸ் ஃபாலோயிங் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்: நாட், நல்ல, யூனிக் கீ, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, செக். ஃபர்ஸ்ட் வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த டேபிளில் எம்ப்ளாயி டேபிளில் இப்போ 2 காலத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நேம்ன்ற காலத்தில் வந்துட்டு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துட்டு ரூலை நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நோ ரோ மே கண்டெயின் ஆன் நல் வேல்யூ, இதில் எந்த நல் வேல்யூவும் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள் கமிஷன்ற காலத்தில் வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் நல் வேல்யூ. ஸோ இதில் மட்டும் எம்ப்ளாயி நேமில் மட்டும் நான் நல் வேல்யூ இருக்கக்கூடாதுன்ற ரூலை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நாட் நல்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். இதில் நான் டிபார்ட்மெண்ட் டேபிள் எடுத்திருக்கேன். இதில் டிபார்ட்மெண்ட் நேம்
இந்த காலத்தில் வந்துட்டு எல்லா வேல்யூவும் வந்துட்டு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கீழே பாருங்கள், சப்போஸ் நான் வந்துட்டு 50 ஓகே சேல்ஸு நான் மறுபடியும் டிபார்ட்மெண்ட் நேமில் என்டர் பண்ண முடியுமா? என்டர் பண்ண முடியாது. ஏன்னா அதில் யூனிக்காக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். யூனிக்குன்னா என்ன? ரிப்பீட்டடாக எதுவும் வரக்கூடாது, டூப்ளிகேட்டாக எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சேல்ஸுன்றது வந்துட்டு அலோவ் பண்ணாது. ஓகேவா? அதுதான் வந்து யூனிக்கு கீ கன்ஸ்ட்ரைண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 60 நல் பாஸ்டன். ஸோ இது வந்துட்டு அலோவ் பண்ணும். என்ன சொல்லி யூனிக்காக தான் இருக்குன்னு நான் சொன்னேன், ஆனால் நல்லா இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். சப்போஸ் இல்லை நாட் நல் கன்ஸ்ட்ரைண்ட்டும் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அப்போது இந்த ரூல் வந்துட்டு ஃபெயிலியர், அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி கீ. நான் இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் எடுத்திருக்கேன், இல்லை டிபார்ட்மெண்ட் நம்பர். ப்ரைமரி கீனா என்ன? யூனிக்யூ கீயும் அண்ட் நல் சேர்ந்தது தான் வந்து ப்ரைமரி கீ. ஸோ நோ ரோ மே டூப்ளிகேட். இதில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் நம்பர் தான் வந்துட்டு ப்ரைமரி கீ. இது எதுவுமே டூப்ளிகேட்டாகவும் இருக்கக்கூடாது, நல்லாவும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த காலத்தில். ஸோ இங்கே பாருங்கள், இது என்ன இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 20 மார்க்கெட்டிங். அவங்க லொக்கேஷன் வந்துட்டு டல்லாஸ். ஸோ 20ன்றது இன்சர்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு அங்கே இது கொடுக்கல, டிபார்ட்மெண்ட் நம்பர் நல்ல ஃபினான்ஸு நியூயார்க்கு. இது அலோவ் பண்ணுமா? அலோவ் பண்ணாது. ப்ரைமரிக்குன்னா என்ன? டூப்ளிகேட் பாலிஸும் அலோவ் பண்ணாது, நல்லும் அலோவ் பண்ணாது. ஸோ இந்த ரெண்டு ரூலுமே இதில் ஃபால்ஸு, அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதுதான் ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் கீ ஆர் ஃபாரின் கீ நம்ம சொல்லலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, டிபெண்ட் வேல்யூ அண்ட் தென் ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் டேபிள் அண்ட் தென் எம்ப்ளாயி டேபிள் எடுத்திருக்காங்க. இதில் டிபார்ட்மெண்ட் நம்பர் மட்டும் இந்த காலம், 2 காலம் மட்டும் 2 டேபிளில் சேமாக இருக்குது. ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்துட்டு ஃபாரின் கீ. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து பேரண்ட் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூவை தான் வந்துட்டு பேரண்ட் டேபிளும் சொல்கிறாங்க. கீழே வந்துட்டு இந்த டிபெண்ட் டேபிளை தான் வந்துட்டு சைல்ட் டேபிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ, கீழே வந்துட்டு டிபெண்ட் வேல்யூ அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த 2 வேல்யூ மேட்ச் ஆகணும், அது ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஃபாரின் கீழே வேல்யூஸ் இன் டிபெண்ட் மஸ்ட் மேட்ச் வேல்யூ யூனிக் கீ ஆர் ப்ரைமரி கீ ஆஃப் ரெஃபரன்ஸ் டேபிள். இந்த 2 காலமும் வேல்யூஸும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் பாருங்கள். 7521 ஃபார் மேனேஜர், 7499 23 Feb உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஹையர் டேட்டா, அப்புறம் உங்களுக்கு சேலரி, கமிஷன் 40. ஸோ இங்கே 40 நம்ம என்டர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 2 வேல்யூ மேட்ச் பண்ணோம். 20 30 இது 2 வேல்யூஸ் தவிர நம்ம எதுவுமே இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் காலம் கூட என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ இந்த ரூல் இந்த கண்டிஷன் வந்துட்டு இன்சர்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நல் இருக்குது. ஸோ நல் வந்துட்டு அலோவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வேல்யூஸ் மேட்சாக இருக்கணும் அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். நல்லும் இருக்கணும், நல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல கிடையாது. ஸோ இந்த ரூல் வந்து அலோவ் பண்ணலாம். சப்போஸ் நாட் நல் கன்ஸ்ட்ரைண்ட்டோட ரூல் நம்ம ஸ்பெசிஃபை மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் அக்செப்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஃபாரின் கீ அண்ட் தென் ரெஃபரன்ஸ் கீ, ரெஃபரன்ஸ் வேல்யூ அண்ட் தென் டிபெண்ட் வேல்யூ. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ அந்த டேபிளில் தான் பேரண்ட் டேபிள்னு சொல்கிறோம். இந்த டிபெண்ட் வேல்யூ இருக்கிறத வந்து சைல்ட் டேபிள்னு சொல்கிறோம். ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரிட்டி செக்கிங். ஸோ இதுவரை பார்த்தது எல்லாமே ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸ். இந்த நாட் நல்ல, ஃபாரின் கீ, ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைண்ட்டு, யூனிக் கீ கன்ஸ்ட்ரைண்ட் இதெல்லாமே வந்துட்டு ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ நாம்பளாக ஒரு ரூல் டிஃபைன் பண்ணோம் பர்டிகுலர் காலத்துக்கு அப்படின்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரிட்டி செக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டேட்டா இன்டெகிரிட்டி. தேங்க்யூ.